எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம மார்னிங் நிலவரப்படி ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ யார் இந்த டாஸ்கில் வின் பண்ணாங்க அப்படின்ற அப்டேட்டும் வந்துருச்சு. ஸோ வேற லெவல், தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கப்பட்ட நபர் ரயான். என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாம். யார் வின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டீம் ஜாக்லின். ஸோ ஜாக்லின், ரஞ்சித் மற்றும் ரயான் வின்ஸ் த டாஸ்க் அப்படிங்கிறது தான். முத்து 2ஆம் இடம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. பட் அது நாட் ஷுவர். பட் எனக்கு தெரிஞ்சு முத்துவை முதல்ல முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூமர் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். செகண்ட் பிளேஸ் மேபி ஜெஃப்ரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. பட் அதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து 3 பேரில் யாரும் எடுத்துக்கலாம். பட் ஜாக்லின் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவளை கன்வின்ஸ் பண்ணி நோன்னு இருப்பாங்க. ரஞ்சித் வந்து எனக்கு வேணாம் சாமி, நீயே எடுத்துக்கோ சாமின்னு இருப்பார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். பட் முத்து வந்து அவர் சொன்ன மாதிரி ஃபைட் பண்ணி தோற்றுருக்காரா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி உடைய ஆட்டம், அவனுடைய கர்மா சரியா அடித்து தூக்கி வெளியே ஏற்றிட்டாங்கல்ல ஓடா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவன் வந்து ரொம்ப ஓவர் ஆடிட்டு இருந்தான். அதனால் அவனுக்கு தகுந்த தண்டனையாக இது வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது ஒன்று பாயிண்ட். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்துன்னா, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜஸ்ட்டாக அடுத்த வாரத்துக்கு தானே. இப்போ இந்த வாரம் லீஸ்ட்டில் இருக்கேன் ரயான் வந்து ஓட்டிங்கில், ரயானும் நம்ம ரஞ்சித்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அன்சிதா வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ அன்சிதாவும் ரஞ்சித்தும் கீழே இருக்காங்க. ஸோ 2 எவிக்ஷன் அப்படிங்கிறப்ப ரஞ்சித் அண்ட் அன்சிதா வெளியே போயிடுவாங்க. டாட்டா பை பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஸோ ரயான் இந்த வாரம் தப்பிச்சிட்டானா அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்ன்னு தப்பிச்சிருவான். அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட் எடுத்துட்டான்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோபுர உச்சிக்கு ஏறிடுவான் டாப் 5ல். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக அவனுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்படி இல்லைன்னா டிக்கெட் டு ஃபினாலே முடிஞ்ச அடுத்த வாரம் கண்டிப்பாக ரயான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுவான் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் அதுக்கு இந்த வாரம் வெளியேறாமல் இருக்கணும், அதுக்கு அன்சிதா ஓட்டு விழாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் வந்து மீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரயானுக்கு டாப் 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிக்கெட் ஃபினாலில் கொஞ்சம் ஆக்டிவாக அந்த பையன் இருக்கிறதுனால யாரும் டஃப் வந்து அந்தளவுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் மென்டல் சம்மந்தப்பட்ட டாஸ்க் வந்துருச்சுன்னா கூட கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா டிக்கெட் ஃபினாலே இட்ஸ் கம்பைன்டு மிக்ஸ் ஆஃப் எல்லாமே வரும் அப்படிங்கிறதுனால ரயானுக்கு சான்சஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜெஃப்ரி இருக்கான். ஜெஃப்ரி சும்மா நினைக்க முடியாது. ஏன்னா அவனும் வந்து ஈஸ் ஆல்சோ ஃபிசிக்கலி வெரி சேலஞ்சபிள். அவன் மட்டும் இல்லை, அருண் இருக்கான். அருணும் வந்து சும்மா சொல்ல முடியாது. விஷால் இருக்கான், தீபக் இருக்கார், முத்துக்குமரனே இருக்கான். அவனும் சும்மா விட்டு கொடுக்க மாட்டான். எல்லாருமே இருக்கானுங்க அப்படின்றதுனால டிக்கெட் ஃபினாலே அப்படியே கணிக்க முடியாது, ஈஸியாக தூக்கி கொடுக்க முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் டஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரியா இப்போ ஜாக்லின் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த டாஸ்க் இதோட முடிஞ்சிச்சு. கடைசி ஃபிசிக்கல் டாஸ்க் அப்பாடா முடிச்சு விட்டிங்கன்னா அடுத்த வாரம் ஃப்ரீஸு, அதுக்கடுத்த வாரம் அப்படியே முடிஞ்சிடும். அப்படியே செதறு தேங்காய் போட்டு உடச்சி விட்டு அடுத்த சீசனாச்சும் கொஞ்சம் உருப்படியாக பண்ணுங்கடா அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். சரியா, அடுத்து இதில் முத்துக்குமரன் முதலிடத்தில் 1,27,000 ஓட்டு, ராணுவ 80,000 ஓட்டு வந்துட்டான். ஸோ கிட்டத்தட்ட நெருக்கிட்டே இருக்கேன். வேறு லெவலில் சௌந்தர்யா விட்டு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஓட்டு தாண்டி போயிட்டான். நிறையா ஓட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஜாக்லின் அதே மாதிரி தான் 4ஆவது இடத்துல இருக்காங்க. அருண் 5ஆவது இடத்துல இருக்காங்க. இதுதான் டாப் 5. இதுக்கு மேலே எதுவும் வராது. விஷால், ஜெஃப்ரி உள்ளே வந்தாலும் இந்த ரேஞ்ச் இருக்காது. ஸோ முத்துக்குமரன், ராணுவ, சௌந்தர்யா, ஜாக்லின், அருண் இந்த 5 பேர் தான் டாப் 5. இதுக்கு நடுவில் டிக்கெட் டு ஃபினாலில் குறுக்க ஒரு கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்தால் கூட அருணோ இல்லை ஜாக்லினோ இந்த மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லாமே அவன் செயல் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் ரயானுக்கு இல்லை அப்படின்னா வேறு யாராவது உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத. இந்த 5ல் யார் உள்ளே போகிறா, யார் வெளியே போகிறா அப்படின்ற ஒரு சேலஞ்சிங் இருக்கும். பட் தீபக் அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா விளையாண்டாலும் ஓட்ஸ் அவருக்கு இல்லை. மஞ்சரி நல்லா விளையாண்டாலும் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பார்ப்போம் அடுத்த வாரம் யார் எவிக்ட் ஆக போகிறா. ஒரு குரூஷியலான வீக். ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்சவொடனே கண்டிப்பாக ஒரு எவிக்ஷன் இருக்கும். அந்த ஒரு எவிக்ஷன் யார், அது ரொம்ப குரூஷியலான ஒரு எவிக்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரயான் வந்து டிக்கெட் ஃபினாலே ஃப்ரீ ஸ்டார்ஸில் இருந்து கிடையாது அப்படின்றதுனால அந்த ஒரு எவிக்ஷன் யாராக இருக்கும்? மேபி பவித்ராவாக இருக்கலாம், இல்லை மஞ்சரியாக இருக்கலாம். சரிங்களா, ரயானை தூக்க முடியாதுன்றதுனால இந்த 2. இத்தனைக்கும் ஸ்ட்ராங் பிளேயர் வந்துட்டாங்கன்னு வைங்க, 4 பேர். அந்த மாதிரிலாம் போனோட்டம் வந்துச்சு. விசித்ராவை எப்படி பண்ணிட்டாங்கன்னா 4 பேர். யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, தினேஷ், விசித்ரா, இன்னொரு ஆள், அவ்வளோதான் 4 பேர் தான். அதில் விசித்ராவுக்கு ஆட்டோமேட்டிக் ஓட்டு கம்மியாக வெளியே தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி குரூஷியலான வீக் ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்சு 4 பேர் நாமினேஷன் சொல்ல வந்தாங்கன்னு வைங்க. இப்போ இப்படி வராங்க சௌந்தர்யா, முத்துக்குமரன், ஜாக்லின் 3 பேர் தான் வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஒரு ஆள் தூக்கி தானே ஆகணும் நீங்கள். அந்த ஒரு ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.